நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. வாழ்க வளமுடன். நான் உமா ஸ்ரீனிவாசன். கண்ணதாசன் வீட்டு கைமணத்துக்கு நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இப்போ சட்னி அரைக்கிறோம், சாம்பார் வைக்கிறோம், இதெல்லாம் வைக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கவங்க ரொம்ப ருசியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஒரு கரண்டி ஊற்றிக்கிறவங்க 2 கரண்டி ஊற்றிப்பாங்க. ஊற்றி இப்படி சாப்பிட்டாங்க, நம்மளுக்கு லாஸ்ட்டில் கொஞ்சம் இருக்காது, ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ தொட்டுக்க என்னடா இனிமேல் பண்ணுறது, சரி இதே வச்சு ஒரு இட்லியை சாப்பிட்லாம், இல்லை 2 இட்லியை சாப்பிட்லான்னு சாப்பிட்டு படுத்துருவோம். அப்படி இல்லாமல் டக்குன்னு சட்டுன்னு ஒன்று பண்ணி அதை எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்தது. அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, எல்லாம் சட்னி இதெல்லாம் சாம்பார்லாம் இல்லைன்னா, இட்லிக்கு தோசைக்கு சட்னி சாம்பார் இல்லைன்னா நீ போய் இதை பண்ணிட்டு வந்துடுன்னுவாங்க. என்னென்னா சிம்பிளாக ஒரு பொடிங்க, இப்படி போனால் பண்ணிவிட்டு ஒரு செகண்டில் வந்துடலாம். அந்த மாதிரி ஒரு பொடி எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த பொடி நீங்கள் எல்லா ஹோட்டல்லையும் கட்டாயம் பார்த்துருக்கலாம். ஏன்னா சிகப்பாக பூண்டு போட்டு எண்ணெய் ஊற்றி இல்லை நெய் ஊற்றியாவது அந்த பொடி எப்போவுமே அந்த பெரிய ஹோட்டல்லாம் வச்சுருப்பாங்க. வச்சு சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்களாம் போனோன்னா என் வீட்டுக்காரர் அதான் நிறையா வச்சு சாப்பிடுவாங்க, என் சின்ன பொண்ணும் அதான் வச்சு சாப்பிடுவாங்க. ரொம்ப ருசியாக இருக்கும். அந்த பொடி தான் இன்றைக்கி எப்படின்றது வாங்க பார்க்கலாம். இதுக்கு இப்போ ஒரு 10 பூண்டு பல், 10 இல்லைங்க 12 பூண்டு பல் இருக்கும், எடுத்து வச்சுருக்கேன். இது பொடி பூண்டு பல்லாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். தோலோடு தாங்க, தோலோட பூண்டு பல் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது மிளகாத்தூள் 1 ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். சாம்பார் தூள் நைஸாக அரைச்ச சாம்பார் தூளுங்க, அது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, அவ்வளோதாங்க இதோட பொருள். மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சொன்னேன்ல, அதை ஒரு கிணத்துல கொட்டிக்கலாம். அதே மாதிரி சாம்பார் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். எங்கள் மாமியார் மிளகாத்தூள் மட்டும்தான் போடுவாங்க. நீங்கள் சாம்பார் தூள் இல்லைனாலும் பரவாயில்ல, மிளகாத்தூள் மட்டும் போட்டாலும் நல்லா ருசியாக இருக்குங்க. சாம்பார் தூள் இருந்தால் அதையும் சேர்த்துக்குங்க, அதுவும் ருசியாக இருக்கும். இப்போ சாம்பார் தூள் 1 டேபிள் ஸ்பூனு. இப்போ உப்பு இதுக்கு தேவையான அளவு கலந்துக்கலாம். கலந்துட்டு இந்த பூண்டை நல்லா நச்சுக்கலாங்க. இந்த பூண்டை இப்போ நல்லா நச்சுக்கலாம். இது உப்பெல்லாம் சாம்பார் தூள் மிளகாத்தூள் உப்பு சேர்த்துருக்கோம். இதை நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சம் இதில் நச்சு வச்ச பூண்டுங்க மேலே இப்படி போட்டுருங்க. நல்லெண்ணெய், இப்போ நல்லெண்ணெய் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் காய வச்சுருக்கேங்க. எதனால நல்லா காயணும் எண்ணெய். மேலே புகை வருது, அந்தளவு நல்லா காஞ்சிருச்சு. நல்லா காய வச்சுருங்க. இது பாருங்க. இப்போ இது மேலே ஊற்றிடணுங்க. எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி தான், அப்போ தான் உங்களுக்கு இது ருசியே தனியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதை கலந்து விட்டுறணும். நீங்கள் அடுப்பில் வச்சே கூட இதை போடலாம். ஆனால் என்னென்னா சில சமயத்தில் மிளகாத்தூள் அப்படியே கருத்துருங்க, டக்குன்னு ஒரு செகண்டில் கருத்துரும். அது நம்மளுக்கு சரியாக வராது. பாருங்கள், அவ்வளோதான். இதில் இன்னொன்றுங்க, நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பண்ணி வச்சிங்கன்னா அந்த பூண்டு இன்னும் வாசனை கமகமன்னு இருக்கும். அந்த மிளகாத்தூளை சேர்ந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பண்ணி வச்சுருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை வேண்டாம் அப்போவே சாப்பிட்ணுன்னா கூட சாப்பிட்லாம், ஒன்றும் தப்பு இல்லை. பொடி வேலை முடிஞ்சதுங்க. இதான் ஒரு 2 செகண்ட் கூட வேணாம், அதுக்குள்ளேயுமே இதை இந்த பொடி ரெடி பண்ணிடலாம். பூண்டு இதில் நல்ல காட்டம் இருக்கும். நான் ஏன்னா 10 பல் எங்கள் வீட்டில் பிடிக்குன்றதால 10 பல் பூண்டு போட்டிருக்கேன். உங்களுக்கு வேண்டானீங்கன்னா 5 பல் பூண்டு போட்டிங்கன்னா கூட இது ருசி குறையாதுங்க. 5 பல் பூண்டு போட்டிங்கனால அந்த பூண்டு வாசனை அந்த மிளகாத்தூளில் நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட்டில் கட்டாயம் சொல்லுங்கள். வாழ்க வளமுடன்.